ஜெர்மனியை சேர்ந்த மெர்சிடஸ் நிறுவனம் இந்தியாவில் சமீபத்தில் அதன் ஏ கிளாஸ் லிமோஷன் காரையும் EQA மற்றும் EQB உள்ளிட்ட எலக்ட்ரிக் கார்களையும் விற்பனையில் இருந்து நீக்கியது கார் பிரியர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்திய நிலையில் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் நிறுத்தப்பட்ட கார்களின் இடங்களை நிரப்பும் விதமாக புதிய CLA எலக்ட்ரிக் காரை இந்திய சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் முன்னதாக அறிவித்தபடி அதன் CLA எலக்ட்ரிக் காரை 55 லட்சம் ரூபாய்க்கு இந்திய சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது. இதுவே இந்தியாவில் விலை குறைவான பென்ஸ் காராகவும் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. கூடவே இந்த புதிய CLA எலக்ட்ரிக் கார் இரு விதமான பேட்டரி ஆப்ஷன்களிலும் 3 வேரியன்ட்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மெர்சிடஸ் மாடுலர் ஆர்கிடெக்சர் எனப்படும் மெர்சிடஸ் நிறுவனத்தின் புதிய MMA பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்டுள்ள முதல் எலக்ட்ரிக் காரான CLA அதிநவீன 800 வாட்ஸ் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் அதிவேக சார்ஜிங் வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்தால் அதிகபட்சமாக 750 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த பேட்டரி பேக்கப்பை இந்த புதிய கார் கொண்டுள்ளது. இந்திய சொகுசு மின்சார கார் சந்தையில் ஏற்கனவே விற்பனையில் உள்ள டெஸ்லா மாடல் OE, BYD சீல், வால்வோ C40 ரீசார்ஜ், கியா EV6 ஆகிய முன்னணி கார்களுடன் நேரடி போட்டியாக பென்ஸின் CLA எலக்ட்ரிக் கார் களமிறங்கியுள்ளது. அனைத்தையும் விட அடுத்த 18-20 மாதங்களுக்குள் உலகில் 40க்கும் மேற்பட்ட EV மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட மாடல்களை புதிய மாடல்களாக பென்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் மின்சார கார் சந்தையை கைப்பற்றும் நோக்கத்தில் தனது புதிய எலக்ட்ரிக் கார் மாடல்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்த பென்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதன் முதற்கட்ட முயற்சியாகத்தான் 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான CLA எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் களமிறக்கியுள்ளது.